2 நாளாகமும் 16:9 சொல்லப்பட்டபடி ஆண்டவர் சொன்னார், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. ஆகவேதான் தேவன் இந்த உலகத்தில் தமது கிரியைகளை அவர் மனிதனுக்கூடாகத்தான் செய்வார். அவரால் செய்ய முடியாது என்று அல்ல, முடியும். ஆனால் அவருடைய முறைமை மனிதன்தான். மனிதனை மீட்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை மனிதனாக இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டி இருந்தது. God's method is man. தேவன் மனிதனுக்கூடாக தமது செயல்களை செய்வார். ஆனால் எல்லாரையும் கொண்டல்ல, எவர்கள் அவரை உத்தம இருதயத்தோடு தேடுகிறார்களோ பின்பற்றுகிறார்களோ அவர்களை கொண்டு அவர் தமது கிரியைகளை அவர் செய்து வருகிறார். இந்த வரிசையில் தான் இன்றைக்கு கடந்த வாரம் யோசேப்பை குறித்து நாம் கவனித்தோம். இந்த வாரம் சாமுவேலை குறித்து நாங்கள் கவனிக்க போகிறோம். ஆண்டவருடைய கண்கள் சின்ன சாமுவேலின் மேல் பதிந்தது. ஆனால் இன்றைக்கு நான் சாமுவேலை பற்றி பேச மாட்டேன். ஆனால் சாமுவேலுக்குரிய இன்ட்ரடக்ஷன் முன்ன என்ன விதமான சூழ்நிலையில் சாமுவேலுடைய தாயை குறித்து எந்த ஆவிக்குரிய பின்னணியில் இவன் பிறக்கிறான் என்பதை குறித்து இன்றைக்கு நான் பேசி, வருகின்ற வாரம் சாமுவேலுடைய பிறப்பிலே இருந்து நான் உங்களோடு கூட நான் தொடர்ந்து 2 செய்திகளாய் சாமுவேலுடைய வாழ்க்கையை நான் உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். வேதத்தில் இருக்கிற 1 சாமுவேல் 2 சாமுவேல் என்று சொல்லுகிற புஸ்தகம் நம்முடைய மொழியில தான் அது மொழிபெயர்க்கப்படுகின்ற போது அது 2ஆக பிரிக்கப்படுகிறது. 1 சாமுவேல் 2 சாமுவேல் என்று. ஆனால் எபிரேய எழுத்தில் 1 சாமுவேல் 2 சாமுவேல் என்று இல்லை, எல்லாமே சாமுவேல். ஆகவே நீங்கள் அதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 1 சாமுவேல் புஸ்தகத்திலே கதாபாத்திரங்கள் 3. 1 சவுல் ராஜா, 2 தாவீது ராஜா, 3வது சாமுவேல். சவுல் ராஜாவாய் இருக்க, தாவீது ராஜாவாய் இருக்க, ஏன் சாமுவேல் என்று சொல்லி இந்த புஸ்தகத்துக்கு பெயரிடப்பட்டது? ஏனென்றால் சவுளை பார்க்கிலும் தாவீதை பார்க்கிலும் இந்த சாமுவேல் தேவனுடைய பார்வையில் விசேஷித்தவனாக இருந்தான். சவுல் ராஜாவாக நிறுத்தப்படுவதற்கும் தாவீது ராஜாவாக நிறுத்தப்படுவதற்கும் காரண கர்த்தாவாக இருந்தவன் இந்த சாமுவேல் தான். ஆகவே தான் சாமுவேலை குறித்து வருகின்ற வாரம் நாங்கள் தியானிப்போம். சாமுவேலை நீங்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டும். ஆகவே சாமுவேல் தான் இந்த 1 சாமுவேல் புஸ்தகத்தில் முக்கியமான கதாபாத்திரமாக அமைந்திருக்கிறார். ஆனால் சாமுவேல் இந்த சாமுவேல் புஸ்தகத்தை எழுதவில்லை. ஏனென்றால் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்துக்குள்ளே நீங்கள் வரும்போது சாமுவேல் மரித்து போகிறார். 2 சாமுவேலில் சரித்திரம் தொடர்கிறது. அப்படியானால் சாமுவேல் இதை எழுதியிருக்க முடியாது. இன்று வரைக்கும் இந்த 1 சாமுவேல் 2 சாமுவேலை யார் எழுதினதென்று எவருக்குமே தெரியாது. வேதாகம அறிஞர்கள் கூட இதை குழப்பிக்கொண்டு இருக்கிறாங்க. யார் இதை எழுதினது, இந்த புஸ்தகத்தை எழுதினது யார் என்பது இன்று வரைக்கும் எவருக்கும் தெரியாது. இஸ்ரவேலினுடைய காலங்களை நாம் அறிந்தால்
இந்த சாமுவேலின் புஸ்தகத்தை புரிந்து கொள்ளுவது நமக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 490 வருடங்கள் அடிமைகளாய் இருந்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இவர்கள் இவ்விதமாய் அடிமையாய் இருப்பார்கள் என்று ஆபிரகாமின் நாட்களிலே ஆண்டவர் வெளிப்பாட்டை கொடுத்தார். அந்த 490 வருடங்கள் முடிவடைகின்ற போது தேவன் ஒரு இரட்சகரை எழுப்புகிறார். அவர்தான் மோசே. மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்தில் அன்று இருந்த வல்லரசு நாடு எகிப்து, உலகத்தில் இருந்த பெரிய ராஜா என்றால் அந்த பார்வோன் தான். அவனுக்கு ஆழ்படை பெருக்கமாய் இருந்தது, ஆயுதங்கள் பெருக்கமாய் இருந்தது. அது ஒரு வல்லரசு நாடு. ரதங்கள், குதிரை ரதங்கள், கேடயங்கள் எல்லாம் அங்கதான் நிறைவாக இருந்தது. எவராலும் இந்த எகிப்தையோட முண்ட முடியவில்லை. அது இந்த எகிப்தின் காலங்கள். அப்படியான ஒரு தேசத்தின் ராஜாவின் கீழே தேவனுடைய ஜனங்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அடிமைகளாய் இருந்த இவர்களை மோசே என்கின்ற ஒரு மனிதனை கொண்டு தேவன் விடுதலையாக்கி செங்கடலை பிளந்து 40 வருடங்கள் வனாந்தர வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி மோசேக்கு பின்பதாக யோசுவாவின் கூடாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானுக்குள் இவர்கள் வழிநடத்தி செல்லப்படுகிறார்கள். அங்கே ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு நீங்கள் கட்டாத வீடுகளையும் ரெடிமேட் ஹவுஸ், நட்டாத தோட்டங்கள் ரெடிமேட் தோட்டங்கள், வெட்டாத துறவுகள், கிணறுகள், துறவுகள், தோட்டம் செய்கிறதுக்கு எல்லாம் ரெடிமேடாக நான் உங்களுக்கு கொடுப்பேன். யோசுவாவின் தலைமையில் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் உட்பிரவேசித்த போது கானானுக்குள்ளே அப்போ 15 ராஜ்யங்கள் இருந்தது. 15 ராஜாக்களும் இருந்தார்கள். யோசுவா தேவனுடைய பலத்தினால இந்த ராஜாக்களையும் ராஜ்யங்களையும் ஒவ்வொன்றாக யுத்தம் பண்ணி மேற்கொண்டு கர்த்தர் கானான் தேசத்தை தமது ஜனமாகிய இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுதுதான் முதலாவது தடவை இந்த ஜனங்கள் இஸ்ரவேலர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதுவரைக்கும் எகிப்தில் இருக்கும் போதும் அடிமைகள் என்றும், எகிப்தை விட்டு வெளியே வரும்போது அவர்கள் எபிரேயர் என்றும் அழைக்கப்பட்டார்கள். எப்பொழுது இவர்கள் கானானை சுபீகரித்து கொண்டார்களோ அப்பொழுது அவர்கள் இஸ்ரவேலர்கள் என்று பிரகடனப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் இந்த கானானை சுவீகரித்ததுக்கு பிறகு யோசுவாவின் காலங்கள் வரைக்கும் நோ ப்ராப்ளம். மோசேயின் காலங்கள் வரைக்கும் பிரச்சனை இல்லை. மோசேயின் காலங்கள் ஜனங்கள் மோசே நடத்தி கொண்டிருந்தான். மோசேயின் காலங்கள் முடிஞ்ச உடனே யோசுவாவின் காலங்கள்லையும் பரவாயில்ல, ஜனங்களை அவன் ஆண்டவருக்குள்ள நடத்தி வந்தான். தான் கடைசியில் சொன்னான், கடைசி சாகும்போது சொன்னான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், உங்கள் பாடு என்னன்னு கேள்வியோட வாழ்க்கையை முடிச்சிட்டார். சரி, இந்த யோசுவா மரித்ததுக்கு பிறகு இஸ்ரவேலர்களை நடத்துவதற்கு ஒரு தலைவன் இஸ்ரவேலிலே இருக்கவில்லை. அங்கேதான் நாங்கள் நியாயாதிபதிகளின் காலங்களுக்குள் உட்பிரவேசிக்கிறோம். அந்த நியாயாதிபதிகளின் காலங்களில் தான் கிதியோன், ஜெப்தா, சிம்சோன், தெபோராள் இப்படிப்பட்ட அநேகரை கர்த்தர் எழுப்பி பயன்படுத்தினார். இவர்கள் இஸ்ரவேலிலே இவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு ராஜா இல்லை. அவன் நல்லா கேட்கணும், அந்த காலங்களிலே அவன்
தன் மனதிலே எது சரியா பட்டுச்சோ அதன்படி நடந்தான். சட்டம் இல்லை, என்ன மோசே இல்லை, யோசுவா இல்லை, ஆசாரியர்களோட கதையை யாரும் கேட்கல, தீர்க்கதரிசிகள் இல்லை, தேவனுடைய வார்த்தைக்கு இடம் இல்லை. அவன் தண்ட பார்வையில் தண்ட மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவனுக்கு எது சரியா படுதோ அப்படியே வாழ்ந்து கொண்டு போனார்கள். பாவம் பெருகிற்று. பாவம் பெருகின காலங்களில் ஆண்டவர் இவர் தம் ஜனத்தை சிட்சிக்கும்படிக்கு இஸ்ரவேலின் வேலியை பிரிப்பார். அப்பொழுது பெலிஸ்தியர்கள் வந்து இவர்களை தாக்குவார்கள், மோவாபியர்கள் வந்து இவர்களை தாக்குவார்கள். தாக்கி இவர்களை ஒரு பகுதியை அவர்கள் ஆளுகை செய்வார்கள், சூறை ஆடுவார்கள், ஜனங்களை கொள்ளையிடுவார்கள், வாலிபர்களை அடிமைகளாய் கொண்டு போய் விடுவார்கள். இப்படியான ஒரு நெருக்கம். அப்ப நெருக்கத்திலே இவர்கள் கதறுவார்கள் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே. அப்பொழுது ஆண்டவர் ஒரு நியாயாதிபதியை எழுப்புவார். அதான் சிம்சோன், கிதியோன், ஜெப்தா, டெபோரா, இப்படி போன்றவர்களை கர்த்தர் ஒன்றம் பின்னா இவங்க எழும்பின உடனே அவர்கள் இந்த ஜனங்களை தேவனுடைய வழியிலே நடத்தினார்கள். அதுக்கு பிறகு வெற்றியெல்லாம் பெற்று விடுதலை வந்து அவருடைய வாழ்க்கையின் எல்லைகளில் சமாதானம் வந்த உடனே ஆண்டவரை மறந்துடுவாங்க. அவன் தன்னுக்கு இஷ்டமானதை செய்வான், பாவத்தில் வாழ்வான், தேசத்தில் பாவம், திரும்ப ஆண்டவர் விடுவான், சத்துருவே கொண்டு வந்து அவர்களை தாக்கும்படிக்கு. இந்த காலகட்டங்கள் முடிகிற வேளையில தான் இந்த சாமுவேலின் காலங்கள் ஆரம்பிக்கிறது. இந்த ஒரு கட்டத்தில் என்ன நடக்கிறது என்றால், ஆசாரியர்கள் இருந்தார்கள் தான். ஆனால் இந்த ஆசாரியர்கள் இருந்தாலும் ஆசாரியர்கள் தேவனை மறந்து போயிட்டார்கள். தேசத்திலே தேவ பக்தி என்பதில் அற்று போயிற்று. தேவனுடைய ஆலயம், ஆராதனை எல்லாமே ஒரு பாரம்பரியமாக மாறிட்டு. இப்பதான் நான் உங்களுக்கு இந்த சாமுவேலின் கதைக்கு வருகிறேன். ஏன் இந்த புஸ்தகத்துக்கு சாமுவேல் என்று பெயரிட்டதென்றால், சாமுவேலை கர்த்தர் மிகவும் உயர்வான இடத்திலே அவர் வைத்திருந்தார். மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தேவ மனுஷனாக கர்த்தர் கருதினார். 2 உதாரணங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அதுக்கு பிறகு திரும்ப நான் சரித்திரத்துக்குள்ளே போவேன். எரேமியா 15:1 எரேமியா தீர்க்கதரிசியின் காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த போது எரேமியா தேவனிடத்தில் போய், ஆண்டவரே, இந்த ஜனங்கள் செய்த பாவங்களை மன்னியுமப்பா, இந்த வேதனையில, இழப்புல, நஷ்டத்தில் இருந்து, சத்துருக்களின் ஆக்கிரமிப்பில் இருந்து விடுதலை கொடுங்க. நான் ஜெபிக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பதாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. இவர்கள் என் முகத்தை விட்டு புறம்பாக்கு போகும்படி இவர்களை நான் துரத்தி விடு என்று சொன்னார். இந்த இடத்துல பாருங்க, எரேமியா ஜெபிக்கிறான், ஆண்டவருடைய வார்த்தை வருது. ஆண்டவர் சொன்னார், மோசே தான் வந்து ஜெபிச்சாலும், சாமுவேல் தான் வந்து ஜெபித்தாலும் பதில் கொடுக்க மாட்டேன், நான் மாற மாட்டேன், இதுதான் இந்த ரூட் ஆண்டவர் சொல்லிட்டார். அப்பண்டா சாமுவேலை மோசே இந்த லெவலில் வச்சுக்கொள்றார், அந்த ரேங்க்ல. இன்னொரு வசனம், சங்கீதம் 99:6. சங்கீதம் 99:6. அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும், இப்போ மோசே ஆரோன் உங்களுக்கு தெரியும், மோசே ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். அப்ப மோசே ஆரோன் ரேங்க்ல லெவல்ல ஆண்டவர் சாமுவேலை வச்சு பேசுறத நாங்க பார்க்கிறோம். அவ்வளவு முக்கியமான ஒரு மகனாக இந்த சாமுவேல்
காணப்பட்டான். இப்ப வாங்க சாமுவேல் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீர் எண்ணப்பட்ட ரமதாயிம் ஊரான் ஆகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராயிமனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகுவின் மகன் ஏரோகாமின் புத்திரன். ஏன் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? இந்த அன்னாளினுடைய கணவர் சாமுவேலினுடைய தகப்பன் எல்கானா யார் என்பதை காண்பிக்கிறதுக்காகத்தான் இந்த 1வது வசனம். இந்த வம்ச வரலாறு இந்த இடத்துல எழுதப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், இந்த எல்கானா லேவி கோத்திரத்தை சார்ந்தவன் என்பதை காண்பிக்கவும், ஆசாரிய முறைப்படி ஒரு ஆசாரியனாக இருக்க தகுதி பெற்றவனுமாக இருந்தவன் தான் இந்த எல்கானா. 1 நாளாகமம் குறிச்சு வைங்க, 1ஆம் அதிகாரம் 22 முதல் 26 வசனங்கள் நான் வாசிக்கல. இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா மேலே சொல்லப்பட்ட இந்த வம்ச வரலாறு அங்கே காணப்படுகிறது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்கானா ஒரு லேவியன், லேவியின் கோத்திரத்தை சார்ந்தவன். லேவியின் கோத்திரத்தை தேவன் தமக்கண்டு வேறு பிரித்தார். அந்த கோத்திரத்திலிருந்து தான் ஆசாரியர்களையும் ஆண்டவர் பிரதான ஆசாரியர்களை சபையிலே அவருக்கு ஊழியம் செய்ய தெரிந்து கொண்டார். அந்த கோத்திரத்தில் வந்தவன் தான், ஆசாரிய குடும்பத்தை சார்ந்தவன் தான் இந்த எல்கானா. 2வது வசனம், சரி, அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கும் பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. நல்ல கேக்கு. அன்னாள் தான் எல்கானாவினுடைய முதல் மனைவி. ஆனால் அன்னாளினாலே பிள்ளைகள் பெற முடியவில்லை. அதனாலே அவன் இன்னொரு திருமணம் செய்து, யாரு, பெனினாலே அவன் திருமணம் செய்கிறான். பெனினால் கூடாக நிறைய பிள்ளைகளை அவன் பெற்றெடுக்கிறான். இப்ப அந்த காலத்தில் காணப்பட்ட கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஒரு குடும்பத்தில் ஒரு தம்பதியினருக்கு பிள்ளை இல்லாமல் போனால் அவர்கள் பிள்ளையை பெறுவதற்காக அவர்கள் இன்னொரு திருமணம் செய்ய முடியும். அந்த கலாச்சாரம் யூத கலாச்சாரத்தில் அது இருந்தது. ஆகவே எல்கானா ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்ச காலங்களுக்கு பிறகு அன்னாளினாலே பிள்ளை பெற்றுக் கொடுக்க முடியாது என்று அறிந்தது. அந்த காலத்தில் அந்த கலாச்சாரத்தில் பிள்ளை பராட்டி நீங்கள் தரக்குறைவாய் எண்ணப்படுவீர்கள், சமுதாயத்தில் குறைவாய் மதிப்பிடப்படுவீர்கள். பிள்ளைகள் மிகவும் முக்கியம். எவ்வளவு அதிகமான பிள்ளைகளை நீங்கள் பெறுறீங்களோ அந்த அளவுக்கு கனம் உங்களுக்கு இருக்கும், சமுதாயத்திலையும் தேசத்திலையும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைண்டா, அன்னாளுக்கு பிள்ளை இல்லாததினால அந்த கலாச்சாரம் அனுமதி கொடுத்திருந்தது, நீ இன்னொரு பெண்ணை திருமணம் முடிக்கலாம். அந்த பெண்ணுக்கூடாக நீ திருமணம் முடித்து பிள்ளைகள் உண்டானாலும் 3வது தடவையும் திருமணம் முடித்து பெண்ணை வைத்துக் கொள்ளலாம். அது அன்றைய காலத்தில் இருந்த கலாச்சாரம், 3 வரைக்கும். எல்கானா ஒரு லேவியன், ஆசாரியன். அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையில் அன்னாள் மனைவி, அன்னாள் என்று சொன்னால் அதன் அர்த்தம் கிருபை. கிருபை, கிரேஸ். ஹெனா மீன்ஸ் கிரேஸ். பெனினாள் என்றால் பேள், பெனினாள் என்றால் முத்து. அவள் முத்து போலையா இருந்தாள். பேர் நல்ல பேர்.
பேரின் அர்த்தமும் அழகு, ஆனால் வாழ்க்கை சரியில்லை, வாய் சரியில்லை, மனசு சரியில்லை. இந்த அண்ணாளை போட்டு எப்படியெல்லாம் அவமானப்படுத்த முடியுமோ, எப்படியெல்லாம் இந்த அண்ணாளை வேதனைப்படுத்த முடியுமோ, அண்ணாளை அளவச்சி அவளை சாப்பாடாத படுக்கி மனநோ உண்டாக்கி அவளை அந்த நிலைமையில வச்சிருக்கிறது பெனினாளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்தது. இவர்கள் இருவருக்கும் நடுவில் யாரு? நம்ம எல்கானா. தம்பி, ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்குறார் அண்ணாவை பார்த்து, ஏன் அழுகிறாய்? உனக்கு தெரியாதா ஏன் அவள் அழுகிறாள்? உன்னாலதான் அவள் அழுகிறாள். உன்னாலதான். உன்ன அவள பெண்ணினால வாயை உன்னால கட்டுப்படுத்த முடியாதா? என்ன செய்யற? சிலரை கட்டுப்படுத்தவே முடியாது. சாகும் வரைக்கும் அதை விடுவோம் கதையை. இப்ப என்ன நடக்கிறது என்றால், இதை நீங்க சொல்லிட்டு பைபிளில் இருக்கு தானே, என்ன பாஸ்டர் இப்பவே அடுத்த கல்யாணத்துக்கு நாம் எங்களை செட் ஆக்குவோம்னு நினைச்சிடக்கூடாது. பைபிள் ஆண்டவர் பேசினதும் இருக்கு பைபிளில், மனிதன் பேசினதும் உண்டு, தீர்க்கதரிசி பேசினதும் உண்டு. பின்மாற்றத்தில் இருந்த சாலமோன் 1000 பொண்டாட்டி வச்சிருந்தான், அவன் பேசினதும் இருக்கு. சரியா? ஆகவே பைபிளில் இருக்குத்தானே என்றுட்டு எல்லாத்தையும் அப்படி விழுங்குறது இல்லை. பைபிள் ஒரு நியூஸ் பேப்பர் போல, ஆண்டவருடைய வழிகளை மட்டும் எடுத்துட்டு மற்றதை விட்டுறணும். பைபிளில் இருக்குதானே என்றுட்டு யூதாஸ் காரியோத்து நாண்டு கொண்டு செத்தான். நான் தற்கொலை பண்ணி சாக போறேன். அப்படியா? யூதாஸ் காரியோத்து சாகக்கூடாது இயேசு எவ்வளவோ அவனை உணர்த்தினார். மனம் திரும்ப. அவன் மனம் திரும்பல, அவன் சாவான் அவனுக்கு தெரியல. களவெடுக்காதன்னு சொன்னார், பொய் சொல்லாதன்னு சொல்லி கொடுத்தார், கேட்கல. கடைசியாக பணத்தின் மேலே ஆசை வச்சு, பொருளின் மேலே ஆசை வச்சு, நிலத்தின் மேலே ஆசை வச்சு, கடைசியாக இயேசுவை காட்டி கொடுத்து வேணுன வளவுல மரத்தில் கயிறை கட்டி தொங்கினது தான் மிச்சம். விளங்கிட்டா? ஆகவே வேதத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பிளாக்குன்னு விழுங்குறது இல்லை, படிக்கணும், அறிவு அடையணும். சரி, வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 2:24, ஒருத்தனுக்கு ஒருத்தி, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட என்னவா இசைந்திருப்பான். இங்கே இருக்காங்கன்னா 2 பொண்டாட்டி வச்சுக்கோ, 3 பொண்டாட்டி வச்சுக்கோ, பிள்ளை படுறதுக்கு முதலாவது பொண்டாட்டியால் பிள்ளை உண்டாகாட்டி 2வது பொண்டாட்டி எடு, எங்கனால் இருக்கா? இது இல்லை. இவைகள் எல்லாம் மனிதர்கள் உண்டாக்கின கற்பனைகள், கலாச்சாரம் உண்டாக்கின கற்பனைகள். ஆகவே இது பைபிளில் இருக்குன்ட்டு நீங்கள் போயிடே இல்லை. அந்த வழியில் தேவனுடைய வழி இருக்கு, அதை கண்டுபிடிங்க. இப்ப இந்த வேதம் சொல்லுகிறது, எல்கானா தன் மனைவிகளை கூட்டிக் கொண்டு, 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷம் தோறும் தன் ஊரிலே இருந்து போய் வருவான். இப்ப நல்ல கவனமா கேட்கணும். அந்த படத்தை போடுங்க, சீலோவா படம். சீலோவா என்றா என்ன? நல்லபடியா கவனிங்க, இதை நோட் பண்ணி வைங்க. சீலோவா தான் இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவின் தலைமையின் கீழே கானான் தேசத்தை ஆக்கிரமித்து தங்கள் தேசமாக்கி கொண்டதுக்கு பிறகு தலைநகரமாக, முக்கிய பட்டணமாக திகழ்ந்ததுதான் இந்த சீலோவாம் என்கின்ற இந்த பட்டணம். அது ஒரு கிராமம்.
அந்த கிராமத்தில் தான் வனாந்தர வழியாக தேவனுடைய உடன்படிக்கை பட்டியை குறித்து உங்க எல்லாருக்கும் தெரியுமல்லவா? எப்படி வனாந்தரங்கள்ல தேவன் சொன்னபடி ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தி அதிலே இந்த உடன்படிக்கை பட்டியை அவர்கள் வைத்தார்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில். அதுக்கு வெளியில அதுக்கு பேர் சொன்ன பரிசுத்த ஸ்தலம், அதுல எல்லாரும் போகலாம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருஷத்துல ஒரு தடவை பிரதான ஆசாரியன் மாத்திரம் போகலாம். அங்கே தேவனுடைய பிரசன்னை இருந்தது. ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பலிகளை செலுத்தி தன்னை சுத்திகரித்து ஒரு சின்ன பாவம் அவன் அறிக்கை செய்யாம இருந்தா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க திரை இருக்கு, திரையால மூடி இருக்கும். அந்த தேவனுடைய பிரசன்னத்தில் மின்னலை போல அடிச்சு அவன் செத்து போயிடுவான். ஆகவே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த பிரதான ஆசாரியனுடைய கால்களில் சலங்கை கட்டி வைப்பார்கள். சலங்கை ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கக்குள்ள சலாங்கன்னு சத்தம் கேட்கும். ஏன்னா ஜனங்களால் உள்ள போகலாம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வெளியில பரிசுத்த ஸ்தலம், அதுலயும் குறிப்பிட்ட ஆசாரியர்கள் தான் நிற்கலாம். அதுக்கு வெளியில தான் வெளிப்பிரகாரம், அதுவும் இந்த கூடாரத்துக்குள்ளதான் இருக்கு. அதுல தேவனுடைய ஆலயத்தில் வேலை செய்யக்கூடியதான லேவியர்கள் தான் இருக்கலாம். அங்கதான் பலியிடப்படுகிறது. அதுக்கெல்லாம் வெளியில தான் ஐயா ஜனங்கள் இருக்கிறார்கள். சத்தம் போடாம, ஒருவரும் சத்தம் போடாம சலங்க சத்தம் கேட்குதா என்று கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். சலங்க சத்தம் கேட்காட்டி அதனுடைய அர்த்தம் ஆசாரியன் செத்து போயிட்டான் என்று அர்த்தம். ஆகவே அவர்கள் என்ன செய்வார்கள், செத்து போனா யாருமே உள்ள போக முடியாதே, போனா அவனும் செத்து போயிடுவான். ஆகவே அவனை யார் எடுக்கிற வழியில? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய இடுப்புல ஒரு கயிறை கட்டு. அந்த கயிறு பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற ஆசாரியருடைய கையில் இருக்கு. சலங்க சத்தம் கேட்காட்டி அர்த்தம் ஆண்டவருடைய அக்கினி பரிசுத்தம் அவனை அடித்து போட்டதும் செத்து போயிட்டான். இங்கிருந்து கயிறால இழுப்பார்கள் படி வழியில் வர்றதுக்கு. ஊரியாண்டு சொல்லப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான். தேவனை நேசித்தவன் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் உடைய இந்த தேவனுடைய உடன்படிக்கை பட்டிய ஒரு யுத்தத்துக்கு கொண்டு போன நேரத்தில் பெலிஸ்தியர்கள் அதை பிடிச்சு கொண்டு போயிட்டான். அங்கே போனால் தேவனுடைய பட்டி அவர்களுக்கு ஒரு சாபமாக மாறிச்சு. வச்சு கொள்ள முடியாதபடிக்கு அதை திருப்பி அனுப்பிட்டான். ஆனால் அதை திருப்பி கொண்டு வரேன்னு சொன்னாலும் அதை சரியாக கொண்டு வரணும். தாவீது நாட்களில் தான் அதை கொண்டு வரப்பட்டது. கொண்டு வர நேரம் அது கரத்தில் வச்சான்னா யாருக்கு தூக்க பயம். ஆண்டவர் சொன்னால் என்னுடைய உடன்படிக்கை பட்டியை யாரும் கரத்திலையோ அதில் இதில் கொண்டு வரையலாம், கார்லையோ பிளேனில் கொண்டு வரையலாம். அது ஆசாரியன் தன்னை பரிசுத்தப்படுத்தின கொண்டு அவர்கள் அந்த தோள்களிலே அதை சுமந்து வர வேண்டும். தோள்களில் பெட்டியை யாரும் தொட முடியாது. இப்படியான இவங்க தோளில் சுமக்கிறத விட்டுட்டு பயத்தில் கரத்தையில் போட்டு கொண்டனா, கரத்தையில் கொண்டு வர கரத்தை சில்லு கல்லுக்கு மேலே ஏற கல் அந்த கரத்தை பிறலை பார்க்கும்போது பக்கத்தில் இருந்த ஊசியா, ஐயோ இந்த கரத்தை பிறண்டாள் தேவனுடைய பட்டி விழுந்துருமே என்று சொல்லி அவன் கையை நீட்டினா பிடிக்கிறதுக்கு. அந்த இடத்திலே கர்த்தருடைய பரிசுத்தம் அவனை அடித்தது. ரோட்லேயே செத்து போனான். தாவீது பயந்துட்டான். ஆசாரியர்கள் பயந்தார்கள். ஐயோ, எப்படி ஆண்டவருடைய பட்டியை நாங்கள் கொண்டு வர முடியும்? தேவனுடைய பட்டி தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தினது. ஆகவே அந்த பட்டியை யோசுவா என்ன செய்தாண்டா, கானான அவர்கள் ஆக்கிரமித்ததுக்கு பிறகு அதை சீலோவாவிலே தான் கொண்டு வந்து ஸ்தாபித்தார்கள். இன்றைக்கு மிஞ்சி இருக்கிறது ஆக இவ்வளவும் தான். மற்ற படத்தை போடுங்க, மற்ற படத்தை போடுங்க. அந்த இருக்கிற துண்டு தான் சீலோ. இந்த சீலோவால தான் தேவனுடைய கூடாரம், ஆலயம் இல்லை கூடாரம், வனாந்தரத்தில் எப்படி இருந்துச்சு அதே போல கூடாரத்தை போட்டு அங்கே
தேவனுடைய ஆசாரியர்கள் தங்கி இருந்தார்கள். அங்கதான் வருஷம் தோறும் பலிகள் செலுத்தப்பட்டது, ஆராதனைகள் நடத்தப்பட்டது. இப்படியாக நடந்து கொண்டு இருந்தது. ஆனால் சவுல் ராஜாவான நாட்களிலே, இந்த சாமுவேலின் காலங்களுக்கு பிறகு, சாமுவேல் போன்றவர்கள் தான் தேவனிடத்தில் இருந்து ஆலோசனையை பெற்று ஜனங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தார்கள். ராஜாக்கள் உண்டானாலும் இந்த நாட்களில் ஜனங்கள் என்ன சொன்னாங்கடா, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த சாமுவேல்கிட்ட போய் சொன்னாங்க, ஐயா இந்த நியாயாதிபதிகள் போதும், ஆசாரியர்களும் போதும், நீங்கள் சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான், ஆசாரியனாக இருந்தான், தேவன் அவனோட பேசினான். இவன் சொன்னாங்க, நீங்கள்லாம் போதும், எங்களுக்கு மற்ற தேசங்களை போல கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு ராஜா வேண்டுமென்று கேட்டார்கள். அப்போ சாமுவேல் குழம்பினான். ஆண்டவர்கிட்ட போய் சொன்ன, ஆண்டவரே இவர்கள் என்ன புறக்கணிக்கிறாங்கன்னு சொன்னார். ஆனால் ஆண்டவர் சொன்ன, அவர்கள் உன்னை புறக்கணிக்கல, அவர்கள் என்ன புறக்கணிக்கிறார்கள் என்று சொல்லி தேவன் சாமுவேலுக்கு சொன்னான், சவுளை போய் நீ ராஜாவாக, இஸ்ரவேலின் ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி சவுளை இஸ்ரவேலின் முதலாவது ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல்ல. கொஞ்ச நாட்கள் நல்லா இருந்தான். நாட்கள் போக போக அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனான், பின்மாற்றம் அடைந்தான். இந்த காலகட்டத்தில் தான் பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலோட யுத்தம் பண்ண வருகிறார்கள். யுத்தம் பண்ண வந்த நேரத்தில் இஸ்ரவேலர்கள் யுத்தம் பண்ணி முறியடிக்கப்பட்டார்கள். அப்பொழுது சவுல் சொல்லுகிறான், தேவனுடைய பட்டியை கொண்டு வாங்க. ஏன்னா வனாந்தரத்தில் 40 வருடங்கள் எத்தனையோ யுத்தங்கள் வந்தபோது இந்த தேவனுடைய பட்டி தான், தேவ பிரசன்னம் அவர்களை பாதுகாத்தது. ஆகவே பட்டியை கொண்டு வாங்க, நாங்க தோத்து போறோம், பெட்டி வந்துச்சுன்னு சொன்னா எங்களுக்கு வெற்றி பெறும் என்று சொல்லி சீலோவாவிலே இருக்கிற தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியனாகிய ஏலியினிடத்தில் ராஜா சொல்லி அனுப்பி செய்யக்கூடாததை செய்தார்கள். பட்டியை எடுத்தார்கள். பட்டியை எடுத்து யுத்த களத்துக்குள்ளே கொண்டு போனார்கள். இவங்க நினைச்சாங்க ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று. தேவன் யுத்தம் பண்ணவில்லை. சவுல் ராஜா மரித்து போனான். சவுலின் குமாரர்கள் மரித்து போனார்கள். இஸ்ரவேலர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். பெலிஸ்தியர்கள் உள்ளே உட்பிரவேசித்தார்கள். அப்படி அடிச்சு வந்து கடைசியா சீலோவாவையும் அடித்து நாசமாக்கினார்கள். அதான் அதுக்கு பிறகு சீலோட கதை முடிஞ்சு. தேவனுடைய உடன்படிக்கப்பட்டி அந்நியருடைய கைக்கு போயிட்டு, தேவனுடைய பட்டி இருந்ததான இந்த டெம்பிள் கூடாரம் அழிக்கப்பட்டாயிற்று. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு நீங்கிற்று. இந்த செய்தியை கேட்ட பிரதான ஆசாரியனாகிய ஏலி ஆச்சரியப்பட்டு பின்பக்கமாக சாஞ்சி புரடி உடைஞ்சி செத்து போனான். ஓகே, அவனுடைய 2 குமாரர்கள் செத்து போனார்கள். ஆகவே நீங்கள் இதை அறிந்திருக்க வேண்டும். இந்த சீலோவாம் எருசலேமிலே இருந்து சுமார் 43 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. எருசலேமில் இருந்து சுமார் 43 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த சீலோவாம் இருக்கிறது. இன்னொரு காரியத்தை நீங்கள் அறியணும். தாவீது ராஜா, நான் முன்னே சொன்னது போல, ராஜாவானதுக்கு பிறகு சவுல் செத்து போயிட்டா, தாவீது ராஜாவானா. தாவீது இப்போ என்ன செய்தான்டா? செய்த முதலாவது வேலை தேவனுடைய பட்டியை திரும்ப கொண்டு வந்தது. அவன் எங்கே கொண்டு வந்தான்? சீலோவாக்கு கொண்டு வரல, தேவனுடைய பட்டியை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். இப்போ சீலோவாவிலே இருந்த முக்கியத்துவங்கள் நீங்கி எருசலேம்
முக்கியத்துவம் பெறுகிறது. அங்கேதான் அவனுடைய குமாரன் சாமுவேல் கூடாக வச்சு தேவனுக்குரிய ஆலயத்தை மிகவும் பிரமாண்டமான முறையில் எருசலேமிலே கட்டி இந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை உள்ள வைக்கிறான். விளங்கிக் கொள்ளுங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை ஆக்கிரமித்த போது அவர்கள் தேவனுடைய ஆலயம் இல்லை என்றால் பிரதான பட்டணமாக கருதினது இந்த சீலோவாம். அங்கதான் தேவனை சேவிக்க ஜனங்கள் எப்பையும் போவார்கள். அதுவே இஸ்ரவேலரின் ஆவிக்குரிய பிரதான ஸ்தானமாக இருந்தது. யாருக்காயிலும் ஜெபம் தேவையானால் சீலோவாவுக்கு தான் போவார்கள். அங்கதான் தேவ பிரசன்னம் இருந்தது. யாருக்காயிலும் தேவ ஆலோசனை வழிநடத்தல் தேவைப்பட்டால் அங்கே சீலோவாவுக்குத்தான் போவார்கள். அங்கே தேவனுடைய பட்டி பிரசன்னம் இருந்தது. தேவனுடைய ஆசாரியன் இருந்தான். இப்ப இவைகள் நடப்பதற்கெல்லாம் முன்னே சீலோவாவிலே தேவனுடைய உடன்படிக்கை பட்டி இருந்த காலத்தில் தேவனுடைய கூடாரத்துக்குள்ள ஏலி என்கின்ற ஒரு ஆசாரியன் தான் இருந்தான். அங்கே வருஷம் தோறும் எல்கானா தன் மனைவி அவன் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு பழியை சுமந்து கொண்டு சீலோவாவுக்கு போவது அவனுக்கு ஒரு வழக்கமாக இருந்தது. அவன் இருந்தது எப்ராஹிம்லேருந்து சீலோவாக்கு சுமார் 15 கிலோமீட்டர். அந்த 15 கிலோமீட்டர் நல்லா விளங்கிக்கொள்ள. அந்த காலத்தில் ஆண்டவர் சொன்னது என்னண்டா, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, சில படங்கள் பழைய காலத்தில் படங்கள் பார்த்துருப்பீங்க. இயேசு சுவாமி ஒரு ஆட்டுக்குட்டியை தோளில் சுமந்து கொண்டு இருக்கிற மாதிரி. அது உண்மையாக பொய்யான ஒரு படம். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஆட்டுக்குட்டியை சுமந்தது கிடையாது. அது உண்மையான அர்த்தம் என்னண்டா, ஆண்டவர் போட்ட கற்பனை லேவி ராகமத்தில் என்னண்டா, பலவிதமான பழிகளை ஆண்டவர் இவர்களுக்கென்று ஏற்படுத்தி இருந்தார். பாவ நிவாரண பழி, குற்ற நிவாரண பழி, பஸ்கா பண்டிகை, அது இதுண்டெல்லாம் இருக்குது. ஃபெலோஷிப் பண்டிகை, ஐக்கிய பண்டிகை, இதெல்லாம் இருக்குது. இந்த ஐக்கிய பண்டிகை பஸ்கா பண்டிகை வரும்போது ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவன், நல்ல கேட்கணும், ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவன் தேவனுடைய ஆலயத்திலே பலியாக கொடுக்கப்படுவதற்கு பலி இடுவதற்காக என்று சுத்தமான ஒரு கன்றை, ஆட்டுக்கடாவை அவர்கள் வளர்த்து வருவார்கள். சிலாக்க சொல்லுவாங்களே கோயில் மாடு என்ன, கோயிலுக்கு நேர்ந்து வச்சிருக்கிறது கோயிலுக்குண்டு, அது வேதத்திலிருந்து தான் வந்திருக்காது. அந்த குடும்ப தலைவன் என்ன செய்யணும் என்றால், அந்த பண்டிகை காலத்தில் வரும்போது தன் குடும்பத்தை எல்லாம் ஒருமனப்பட்டு கூப்பிட்டு, நல்லா கேளுங்க, இப்ப ஆடுகளை ஆட்டுக்கடாக்களை கொடுக்கிறவர்கள் அந்த ஆட்டை தன்னுடைய தோள்களிலே வைத்து கொண்டு, அதில் 2 கால் ஒரு கையால், மற்ற 2 காலை ஒரு கையால் பிடிச்சு கொண்டு அவனுடைய வீட்டிலே இருந்து தேவனுடைய ஆலயம் வரைக்கும் தேவனை துதித்து, அதான் சங்கீதம் 119, வீட்டில் இருந்து தேவனுடைய ஆலயம் வரைக்கும் நீ நடந்து வரும்போது பாடுகிற பாடல் தான் சங்கீதம் 119. அந்த பாடலை பாடிக்கொண்டு, அதோட அர்த்தம் என்னண்டான், இவன் ஒரு அந்த கன்றுக்குட்டியை அவன் தோள்களில் சுமந்து அந்த தகப்பன் கொண்டு வரும்போது அவன் என்ன சொல்றான்டா, நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தவன், என் குடும்பம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறது, இந்த பாவத்தோடு எங்களால் வாழ முடியாது, இந்த பாவம் எங்களை விட்டு நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பாவத்தை எல்லாம் தங்கள் மேல இருக்கிற தங்கள் பாவத்தை இப்படி நடத்தி கொண்டு வருவான். நான் ஒரு பாவி, அதை தோல்ல சுமந்துட்டு வந்தா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா, நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி. வாகனத்தில் கொண்டு வர முடியாது, நீங்க ஒரு கரத்தில கொண்டு வர முடியாது, சுமந்து வர வேண்டும். கிராமத்து வீட்டில் இருந்து பட்டணத்துக்கு வர வேண்டும். கடைசியா இப்ப 15 கிலோமீட்டர் இந்த குடும்பம் எல்லாரும் நடந்துதான் வருவார்கள்.
ஒவ்வொரு தகப்பனும் குடும்பத்துக்கு தலைவன் ஆட்டை சுமந்து கொண்டு கழுத்தில் வச்சு சுமந்து கொண்டு தோள்களில் வச்சு கொண்டு வருவான். ஆலயத்துக்கு வந்து ஆசாரியன்ட்ட சொல்லுவான், தேவனுக்கு பலியிட வந்திருக்கிறோம். உடனே ஆசாரியன் என்ன செய்வார் என்றால், அந்த ஆட்டுக்கடாவை தேவனுடைய பலிப்பீடத்துக்கு முன்னே இருக்கிறதான இந்த ஆட்டினுடைய தலையை வெட்டுகிற ஒரு இடம் இருக்கிறது. அதன் மேலாக, அந்த ஆட்டின் தலையின் மேலாக அந்த வீட்டின் தலைவனை எஜமானனுக்கு சொல்லுவான், உங்கள் கையை அந்த ஆட்டின் தலையின் மேலே வை. அந்த அர்த்தம் என்னண்டா, என் பாவம் எல்லாவற்றையும் இந்த ஆட்டின் மேலே நான் போடுகிறேன், பரிமாறுகிறேன். அவன் கையை வைத்து கொண்டு இருக்க அந்த ஆட்டின் தலை வெட்டப்படும். அதனுடைய இரத்தம் அந்த பலிப்பீடத்தின் கால்வாய்களிலே சிந்தப்படும். அதன் பின்பதாக இந்த ஆடு பலிப்பீடத்திலேயே தூக்கி வைக்கப்படும். இப்போ இதால தான் இயேசுவின் நாட்களிலே தேவாலயத்திலே புறாக்களை விற்கிறதையும் ஆடுகள் விற்கிறதையும் பிஸ்னஸ் பண்ணுகிறதையும் கண்டு இயேசு தமது வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் அடைந்தார் என்றுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? வீட்டிலே இருந்து கொண்டு வர வேண்டியவைகள் சேர்ச்சில் விற்கப்படுது, ஆலயத்தில் விற்கப்பட்டது. வீட்டில் இருந்து சுமந்துட்டு வாரல்ல, வடிவா ஸ்டைலில் காரில் பிளேனில் வாரது, சேர்ச்சுக்கு வந்து அங்கே விற்கிறவனிடத்தில் ஒரு ஆட்டை கொண்டு போயிட்டு பலி ஆசாரியனிடத்தில் கொடுக்கிறது. இது இல்லையா ஆராதனை? ஆராதனை பாரம்பரியமா மாறிட்டு மாடர்னைஸ் ஆயிட்டு ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால தான் இயேசு மேசைகளை புரட்டி கயிற்றினாலே அவர்களை அடிக்கல, விரட்டினார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு அடிக்கல, விரட்டினார். நீ வீட்டிலிருந்து கொண்டு வரத என்ன சர்ச்சில் நீ பிஸ்னஸ் பண்ணிட்டு சர்ச்சிலிருந்து எடுத்த நீ சர்ச்சில் கொடுக்கிறது என்னையா நீ? அதான் இயேசு கோவப்பட்டார். இதெல்லாம் சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எல்கானா கொண்டு போனான். இப்போ ஒரு வழக்கம் இருந்தது. இது 3ஆம் வசனம், அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடமும் வருஷந்தோறும் தன் ஊரிலே இருந்து போய் வருவான். இப்போ கவனமாக கேளுங்க. கர்த்தரோ மரியாள் 5ஆம் வசனத்தில் அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். அதுக்கு முதல் நான் இதையும் சொல்ல வேண்டும், இதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இப்போ இவங்க அந்த ஆட்டை கொடுப்பார்களா? பலியின் மேல் பலி ஆசாரியன் இடத்துல வச்சு அதை வெட்டி பலிப்பீடத்தில் எரிக்கப்படும். எரிக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த ஆடு 3ஆக பிரிக்கப்படும். அந்த ஆட்டினுடைய 3இல் ஒரு பங்கு ஆசாரியனுக்கு கொடுக்கப்படும். அடுத்த 3இல் 2வது பங்கு எவர்கள் இந்த பலியை செலுத்தினார்களோ அந்த குடும்பத்துக்கே திருப்பி கொடுக்கப்படும். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலேயே அது பாபக்யூ போல இருக்கும். குடும்பம் முழுவதும் இந்த குடும்ப தலைவர் அதை பிட்டு கொடுப்பார், எல்லாருக்கும் கொடுப்பார். கொடுக்க இது எங்களுடைய பாவங்களுக்காக தேவனுடைய பலிப்பீடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆடு கமினியனுக்கு சமானம். இயேசு சுவாமி யோவான் ஸ்நானகனிடத்தில் ஞான ஸ்நான பெறும் வரும்போது, யோவான் ஸ்நானகன் இயேசு தூரத்திலே வருகிறதை கண்டு என்ன சொன்னான் உங்களுக்கு தெரியுமே? இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. ஏன் ஆட்டுக்குட்டி என்று சொன்னார்? அதுதான் அந்த பழைய ஏற்பாட்டினுடைய வழக்கம், தேவனுடைய நியதி. இப்போ இந்த ஆட்டை அந்த 3இல் ஒரு பங்கை எடுத்து எல்லாரும் மனைவி பிள்ளைகள் எல்லாருக்கும் பங்கிட்டு அவர்கள் நாங்கள் கம்யூனியன் இன்றைக்கு எடுக்க போகிறது போல அவர்கள் அங்கே இருந்து அதை சாப்பிட்டு திருப்தி ஆவார்கள். அடுத்த 3இல் ஒரு பங்கு தேவனுடைய பலிப்பீடத்தில் முழுவதுமாக சுட்டெரிக்கப்பட்டு அது சாம்பலாக மாறும். சரி, இப்போ இவங்க எல்லாரும் போயிட்டாங்க.
பழியில் இருந்த 1/3 எல்கானா கொண்டு வந்து குடும்பத்தை ரவுண்டாக இருக்க வச்சு அவன் பங்கிட்டு கொடுக்கிறான். அன்னாள் அழுது கொண்டு இருக்கிறாள், பெனினாள் சிரிச்சு கொண்டு இருக்கிறாள், பெனினாள்ட பிள்ளைகளும் சுற்றி கொண்டு இருக்கிறான். அன்னாள் அந்த எல்கானா என்ன செய்கிறான், அன்னாளுக்கு ஒரு பெரிய துண்டை சதத்துண்டை அப்படியே கொடுக்குறான். ஆனால் அன்னாளின் மேலே இவ்வளவு அவள் அன்பு வைத்திருந்ததுனால கொடுப்பான். ஆனால் அன்னாளினால் சாப்பிட முடியவில்லை. அன்னாளின் இருதயம் உடைந்து போய் இருந்தது. ஏண்டா இந்த பழி எடுகிற நேரத்தில், வீட்டில் இருந்து அந்த 15 கிலோமீட்டர் நடந்து வர்ற நேரத்தில் இந்த பெனினாள் அன்னாளை போட்டு எப்படியெல்லாம் வார்த்தைகளினாலே துன்பப்படுத்த முடியுமோ, எப்படியெல்லாம் அவளை அவமானப்படுத்த முடியுமோ, எப்படியெல்லாம் அவளை நோவாக்க முடியுமோ, பேசி 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 இழிவா பேசி அவள் அழுது கொண்டே தேவ ஆலயத்துக்கு வருகிறாள். எல்கானா அவளை நேசித்தாள். ஆனால் இந்த உபத்திரவம் வீட்டில் பாருங்க, இவன் சாப்பாட்டை கொடுத்தும் அண்ணால் சாப்பிடல. அவளால் எப்படி சாப்பிட முடியும்? இப்போ தானே எவ்வளவெல்லாம் பேசி கொட்டி போட்டாள் இவள் பெனினாள். அண்ணால் அழுது கொண்டே இருந்து அந்த கம்யூனியனில் கூட அவள் பங்கு பெறவில்லை. எல்லாரும் சாப்பிட்டாச்சா? இப்போ அவள் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். வேதம் சொல்லுகிறது 5ஆம் வசனத்தில், கர்த்தரோ அன்னாளின் கற்பத்தை அடைத்திருந்தார். அன்னாளோ அன்னாளின் கற்பத்தையோ கர்த்தர் அடைத்தார். கர்த்தர் ஒரு வாசலை மூடினாள், யாரால் திறக்க முடியும்? கர்த்தர் ஒரு வாசலை திறந்தாள், அதை யாரால் தான் மூட முடியும்? அன்னாளின் கற்பத்தை கர்த்தர் அடைத்தாள், அன்னாளால் என்னதான் செய்ய முடியும்? பிரியமானவர்களே, சபையில் இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள் சிலர் இந்த அன்னாளை போன்றதான போராட்டமான ஒரு வாழ்க்கை கூடாக நீங்கள் ஒருவேளை போய்கொண்டிருக்கலாம். திருமணமாகி 1-2 வருஷம் ஆறதுக்கு பிறகுள்ள பிள்ளை உண்டாகாட்டி சொந்த பெற்றோரால் நெருக்கம், உறவினர்களால் நெருக்கம், நண்பர்களால் நெருக்கம், வேலை செய்கிற இடத்துல நெருக்கம், பல பக்கத்தினால நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டு இருப்பீர்கள். சில நேரத்தில் கற்பம் அடையாதபடியினால கணவர் கூட அந்த மனைவியை விட்டு விட்டு போகிற சந்தர்ப்பங்கள் இன்று அநேகம் இருக்கிறது. என்னதான் செய்யலாம்? எத்தனை பேர் இங்கே வருவாங்க, திருமணம் முடிச்சு 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம், அன்றைக்கு ஒரு அக்கள் வந்தாங்க 18 வருஷம் பிள்ளை இல்லை பாஸ்டர். 18 வருஷத்துக்கு பிறகு பிள்ளை வேணுமா? நாங்கள் சில நேரம் யோசிக்கலாம், 18 வருஷத்துக்கு பிறகும் பிள்ளை வேணுமா? அவர்களுக்கு வேணும். அவர்களுடைய உள்ள என்ன ஏங்குது? திருமணமாகி 18 வருஷம் ஜனங்களுடைய வார்த்தையை கேட்டு 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 அவர்களுடைய இருதயம் சின்ன பின்னமாகி இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படி ஆக முடியுமா? முடியும். இதைத்தான் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சுற்றத்தாருடைய நெருக்கங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஸ்திரியானவள் கற்பம் அடையாமல் இருக்கிறது நாட்களில் சூழ இருக்கிறவங்க எப்பயுமே போட்டு என்ன புள்ள உண்டாகலையா புள்ள உண்டாகலையா எப்போ புள்ள பற்றி தருவா அப்படி சொல்லக்குள்ள அதை யாருக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அவர்களுடைய உள்ளம் டென்ஷனால் நிரம்புது, அழுத்தம் அதிகரிக்குது. நீங்கள் ஒருவரும் உங்களோட ஓட்ட வாயை திறந்து இந்த அந்நியர்கள் கதைக்கிற மாதிரி நீங்கள் ஒருவரும் பேசக்கூடாது. நீங்கள் அந்த பாதை கூடாக போனாதான் அதனுடைய வேதனையை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல மாறி நீங்களும் வாயை திறந்து பேசக்கூடாது. கவனமாக இருங்கள். உனக்கும் ஒரு பிள்ளை இருக்கு, நாளைக்கு அவள் பிள்ளையை பெற்றாலும் அந்த பிள்ளை பெறுகிற உனக்கு ஒரு பேர பிள்ளை வரும், ஜாக்கிரதை. நீ பேசின வார்த்தைகளினாலே ஒருவேளை அந்த பேர பிள்ளையினுடைய கற்பத்தை கர்த்தர் அடைக்கலாம். கவனமாயிரு.
நீ எரிகிற கல்லு முழுதும் உன் மண்டையில தான் வந்து சேரும். கவனம். என்னவா இருந்தாலும் சரி, கவனமா இருக்கணும். நாம என்ன பேசுறோம் என்பதில். தேவன் ஒருவனுடைய கற்பத்தை அடைச்சிருந்தால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு, அதற்கு ஒரு காரணம் உண்டு. தேவன் அன்னாளின் கற்பத்தை அடைத்தாரோ அதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்தது ஐயா, ஒரு பெரிய நோக்கம் இருந்தது. இழிவாக நீ நினைத்து விடாத. தேவன் ஒருவனுடைய கற்பத்தை அடைத்தால் அந்த மனிதனால் என்னதான் செய்ய முடியும் சொல்லுங்க? உன்னால ஏதும் செய்ய முடியுமா? அவர்களால இவர்களால ஏதும் செய்ய முடியுமா? முடியாது ஐயா, முடியாது. ஏயா போயிட்டு அந்த ஆத்மாவை போட்டு வருத்துற நீ? இவ்விதமாக அழுத்தங்களை கொடுக்கும் போதும் இயல்பாகவே ஒரு பெண்ணால கற்பமாக முடியாது. நீங்க தான் அதுக்கும் காரணம். அதையும் அறிஞ்சு கொள்ளுங்க. பேசுறாக்கள் நீங்க தான், நீங்களும் ஒரு காரணம் அதுக்கு. டூ மச் ஆஃப் ப்ரெஸ். வேதத்தில் திருமணமாகி உடனே பிள்ளை பெறாதவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் விசுவாச பக்திமான்கள் ஒரு சிலரை சொல்கிறேன். சாராள், ஆபிரகாம் திருமணமாகி எத்தனை வருஷம் தெரியுமா? பிள்ளை இல்லை. கடைசியாக ஆபிரகாமுக்கு 99 வயதும் சாராளுக்கு 75 வயசான நேரம் தான் கற்பவதியானார். அப்போ அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இது பைபிளில் இல்லையா? அவருக்கு பேர் விசுவாச தந்தை. ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு. ஈசாக்கு மனைவி ரெபேக்காள். நீண்ட காலமாக ரெபேக்காளுக்கு பிள்ளை இருக்கவில்லை. உங்களுக்கு தெரியுமா அது? அடுத்தது யாக்கோபு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு. யாக்கோபு ராகேல் மேலே ராகேலை திருமணம் முடித்தான். கர்த்தரோ ராகேலின் கற்பத்தை அடைத்தார். ஆகவே தான் லேயாள முடிக்கிறான். முக்கு பெற்று தள்ளுறாள். அவளும் கனவீனப்படுத்துகிறாள். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாத நேரம் சாரால் தான் ஐடியா கொடுத்தாள். அன்று கலாச்சாரம் என்று நான் சொன்னேனே, அடிமை பெண் சாராயை கொண்டு வந்து விடுறான். சரி, ஆகாரை கொண்டு வந்து விடுறான். அவனால் பிறந்தது தான் இஸ்மவேல். இது தேவனுடைய திட்டம் இல்லை. சாராளால் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நேரத்துக்காக காத்திருக்க முடியல. சூழ இருந்த பிரஷர் வேலைக்கார பட்டையை கொண்டாந்து வச்சிட்டான். கடைசியில் அவளே சாராளுக்கு மிகுந்த மன உடைவை கொண்டு வந்தாள். அதனால தான் சாராள் அவளை வீட்டை விட துரத்தி விட்டாள். சிம்சோனுடைய தாய் தகப்பன் மனோவா. சிம்சோன் தாய்க்கு பேர் வேதத்தில் இல்லை, பிள்ளை இல்லை. திருமணமாகி பல வருடங்கள் பிள்ளைகள் இல்லை. சரியான காலம் வரும்போது தேவன் தமது தூதனை அனுப்பி வயலிலே வேலை செய்து கொண்டு இருந்த மனோவாவின் மனைவியோட பேசி இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகன் வேண்டும் என்று சொல்லி அவளுடைய கற்பத்தை திறக்கிறாள். அவள் கர்ப்பவதியாகி சிம்சோனை பெற்றெடுக்கிறாள். சிம்சோன் கர்த்தருடைய வளர்ந்து கர்த்தருடைய ஜனங்களை ரட்சிக்கிறவன மாறினான். God has a purpose. அன்னாளின் கற்பத்தை கர்த்தர் அடைத்தார். அருமையான தேவ பிள்ளையே, ஏன் அடைத்தார்? ஏன் நீண்ட காலம் அடைத்தார்? காரணம் உண்டு. அன்னாளை ஒரு இடத்துக்கு கொண்டு வர வேண்டி இருந்தது கர்த்தருக்கு. மற்றவங்க பெற்று விடுற மாதிரி உன் கற்பத்திலே பிறக்கிற பிள்ளை பிறக்க முடியாது. மற்ற பிள்ளைகளைப் போல உன் கற்பத்திலே பிறக்கிற குழந்தை இருப்பதில்லை. ஏனென்றா உன் கற்பத்தை நான் தெரிந்து கொண்டேன். என்னுடைய வேலை, என்னுடைய காரியம் ஆவதற்கென்று உன்னுடைய கற்பத்தை நான் மூடி வச்சிருக்கிறேன். உன்னை கொண்டு எனக்கு ஒரு திட்டம் உண்டு. உன்னை கொண்டு எனக்கு ஒரு பெரிய இஸ்ரவேலுடைய சரித்திரமே மாற்ற பண்ணுகிற ஒரு திட்டம் இருக்கு.
எனக்கென்று ஒரு மகன் வேண்டும். பட் சரியான வேளை வரும் வரைக்கும் அன்னாள் பேஷண்டாரு, பொறுமையாயிரு, அவதிப்படாத. எல்கானா ஏன் அவதிப்படுற நீ? அவன் சொன்னான் இவன் சொன்னானா என்று சொல்லி ஏன் அவதிப்படுகிற? பொறுமையாயிரு. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு. நான் சாமுவேலை பற்றி அடுத்த கிழமை நான் பேசுவேன். இஸ்ரவேலிலே ஆவிக்குரிய நிலவரம் மிகவும் மோசமாய், கீழ்த்தரமாய், தரை மட்டமாய் இருக்கும்போது கர்த்தருடைய வேளை வந்து அன்னாளின் கற்பம் திறக்கப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, சகோதரியே, சகோதரனே, நீ திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் உனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு சொன்னா, புருஷன் கணவன் தன் மனைவியையும், தன் மனைவி தன் கணவனையும் குற்றம் சாட்டி கொண்டிருக்க வேண்டாம், நியாயம் தீர்த்து கொண்டு இருக்க வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் ஒரு பெரிய நோக்கத்தோடு அவர் செய்து முடிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாம் அதிகாரம் 1 சாமுவேல் 9வது வசனம். ஆசாரியனாகிய ஏலி இப்ப என்ன செய்றாள்? இந்த அன்னாள் மனசு நிறைய வேதனை, சாப்பிடையும் இல்லை, துக்கம். வளமையா தேவ சமூகத்துக்கு வந்தா சந்தோஷமா போற, இது சர்ச்சுக்கு வந்தா வேதனையோட திரும்பி போறாங்க. இவள் எல்லாரும் சாப்பிட்டு முடிய எழுந்தாள். அப்ப எல்கானா கேட்கிற, எங்கம்மா போறா நீ? நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் நான் கொஞ்சம் ஜெபிச்சுட்டு வரணும். ஒருவேளை பெண்ணினாள் சொல்லி இருப்பாள், அவ ஜெபிக்க போறாவா? மலடி, நீ ஜெபிக்க போறியா? கர்த்தர் உண்ட கற்பத்தை அடைச்சிருக்கிறாரே, எந்த கற்பத்தை திறந்திருக்கிறாரே. மலடி மலடி, அன்னாள் மலடி சொல்லியிருப்பாள். நீ சொல்றத சொல்லு. எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் மேல என் பாரத்தை, என் அவமானத்தை, என் நிந்தைகளை எல்லாத்தையும் நான் ஊற்றி விட போகிறேன் என்று இப்போ அவர் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போகிறாள், தட்டன் தனியாக. அந்த ஆலயத்தில் இருந்தது யாரு? வாசல்ல ஏலி தாத்தா, பிரதான ஆசாரியன். எப்படிப்பட்டவனா இருந்தான்னு பாருங்க. 9ஆம் வசனம். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். தேவனுடைய நியதியின்படி ஒரு பிரதான ஆசாரியன், இல்லாட்டி சாதாரண ஆசாரியனோ, தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கலாகாது. அவர்கள் எழுந்து நிற்க வேண்டும், அவர்கள் எழுந்து நிற்க வேண்டும். ஆனா இந்த ஆசாரியனை பாருங்க, தேவனுடைய ஆலயத்தின் வாசல்ல என்னையா உனக்கு வேலை? உனக்கு என்னையா வேலை வாசல்ல? வாரவன் போறவனுக்கு கை கொடுக்கிறதுக்கா? வாரவன் போறவன் காணிக்க எடுக்கிறதுக்கா நீ நிக்கிற? என்னையா உனக்கு வேலை வாசல்ல? நீ பலிபட தண்டையில நிக்க வேண்டியவன். வாசல்ல கதவையெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாராம். யோசிச்சு பாருங்க, பாஸ்டர் நிலைமையே அப்படி இருந்தா சபை எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஆசாரியனுடைய ஆவிக்குரிய நிலைமையே இப்படி இருந்தா தேவனுடைய ஆலயத்துக்கு ஆராதிக்கவர்களுடைய நிலவரம் எப்படி இருந்திருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. இவனுக்கே தேவனுடைய பிரசன்னத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மரியாதையை கொடுக்க உனக்கு தெரியாட்டி எப்படி ஐயா சபையில் இருக்கிற ஜனங்கள் கொடுப்பார்கள்? 18வது வசனம் 4ஆம் அதிகாரம். ஏன் இருந்தா தெரியுமா? he was too fat. மிகவும் குண்டு தக்காளி போல ஏலி இருந்தான். சாப்பிட்டு 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 சாப்பாட்டு பிரியன். ஊதி 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 ஊதி
சாப்பிட்றான் வேலை, குட்டிக்கிறான் வேலை, சாப்பிட்ற குட்டிக்கிற தூங்குற, வேறு ஒன்றும் சேரலை. சாப்பிட்டு காலும் ஊதி, வயிறும் ஊதி, கழுத்து ஊதி, தலையும் ஊதி, இப்போ ஜெபிக்கையும் ஏலா, வேதம் வாசிக்க ஏலா, தேவனுடைய சன்னிதானத்தில் நின்று ஊழியம் செய்ய ஏலா, ஏன் நடக்கலாம். இப்படிதான். அதனால தான் அவன் உட்கார்ந்துட்டே இருக்கிறான். எந்த அளவுக்கு அவன் கொளுத்து இருந்தான்டா. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு வந்தீங்கண்டா, நான் முன்ன சொன்னனே, தேவனுடைய பெட்டி பெலிஸ்தியர்களால் பிடிபட்டது என்ற செய்தி வந்த உடனே, ஐயோ தேவனுடைய பட்டி பிடிபட்டுட்டா, அந்நியர் வசமாயிட்டா, ஐயோ என்று சொல்லி அந்த ஏக்கத்தில் அவர் கதரையில இருந்து பின்பக்கமா விழுந்து, கதரையோட புரடி உடைந்து அந்த இடத்திலே செத்து போனான். சரியா? இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது, இந்த பினகாஸ் பாஸ்டர், அவருடைய 2 மகன்மார் இருந்தார்கள். ஒப்னி பினகாஸ் அவங்களோட பேர். இந்த பேர்களை தெரியாமலும் வச்சுறாங்க பிள்ளைகளுக்கு. ஒப்னி பினகாஸ். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனுடைய பலிப்பீடத்தின் அண்டையிலே எப்பொழுது இருப்பார்களாம். அவர்கள் பேலியாட்களின் புத்திரராய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. பேலியாளின் புத்திரர் என்றா என்னன்னு தெரியுமா? பிசாசின் புத்திரர் என்று வேதம் சொல்லுது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஏலி தன் பிள்ளைகளை எவ்விதமாக வளர்த்திருக்கிறான் யோசிச்சு பாருங்க. பிரதான ஆசாரியன் இவர்கள் சபையில தான் இருக்கிறாங்க. ஆனா எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க தெரியுமா? பேய்களின் புத்திரராய் இருந்தார்களாம். ஜனங்கள் ஆண்டவருக்கு பலியிட ஆடு மாடுகளை கொண்டு வரும்போது அவங்களோட சண்டை பிடிச்சி இந்த 2 புத்திரர் அதை அவங்களோட கையிலேருந்து பறித்து அதை மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்று அதை காசாக்கி அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தது, ஒரே நாளில் செத்து போனான். பலிப்பீடத்தை தேவனுடைய நியாய தீர்ப்பு எங்கே தொடங்குது? சொல்லல, எங்கே தொடங்குது? பலிபீடத்தில். ஆகவே இவ்வளவு இந்த ஆவிக்குரிய ரீதியில எந்த விதமான கரிசனை அற்றவனாய், உணர்வற்றவனாய், தேவனுக்குரிய காரியங்களுக்கு வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுக்காதவனாய் வாழ்ந்து வந்தான். பிள்ளைகளையும் அப்படித்தான் தங்க இஷ்டத்துக்கு பால வச்சுட்டான். இப்ப 10ஆம் வசனம் 1 சாமுவேல் 1:10. அன்னாள் இப்ப ஆலயத்துக்குள்ள போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். உமது அடியானுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அது குறிப்பாக கேட்குறத பாருங்கள். உங்களுடைய ஜெபத்தில் குறிப்பு இருக்கணும். குறிப்பாக கேட்கணும், ஆண்டவரே உங்களுக்கு இஷ்டமானதை தாங்க. என்னையா இஷ்டம்? அலியா வேணுமா? ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அது அலியா வேணுமா? பிள்ளை தாங்கண்டா, என்ன பிள்ளை வேணும்? ஆண்டவர் என்ன பிள்ளை வேணும்? என்னடாலும் தாங்க. என்னடான்னா குரங்கு போல தரட்டா. கேட்கறத தெளிவாக கேட்கணும். ஆண் பிள்ளை வேணுமா பெண் பிள்ளை வேணுமா? விளங்கிட்டா? இவள் தெளிவாக கேட்கிறாள், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். ஆண்டவரோட பொருத்தனை பண்றாள். ஆண்டவரே போதும், நான் பட்ட வேதனை போதும், நான் முகம் கொடுத்த சவால்கள் போதும், இந்த பெனினானிலுடைய இந்த அவமானப்படுத்தும் செய்கைகளுக்கு ஒரு முடிவு வேணும். இன்றைக்கு நாம் ஒரு முடிவோட நான் வந்திருக்கிறேன். நீங்க எனக்கு ஒரு குழந்தை தரணும். அந்த குழந்தை ஆண் குழந்தையா இருக்கணும். நீங்க எனக்கு ஒரு ஆண் குழந்தை தந்தா சொன்னால், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை
கர்த்தாவே உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனையோ பேர் உங்களோட பிள்ளைகள் பிறக்காமல் இருக்கிற நேரம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட பழிப்பிடத்தில் வந்து கேட்டுக்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை தாரும், பிள்ளையை தந்து உம்முடைய பழிப்பிடத்திலேயே நான் கொடுத்துருவேன். பிள்ளை பிறந்த உடனே அந்த கதையெல்லாம் மறந்தாச்சு. சேர்ச்சுக்கும் கொண்டு வரல, சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புறதில்ல. ஜாக்கிரதை, நீ உடன்படிக்கையை மறக்கலாம், தேவன் ஒரு நாள் மறக்கவே மாட்டார். வேதம் என்ன சொல்லுகிறதுண்டா, உனக்கு பண்ணின பொருத்தனை உன்னால் நிறைவேற்ற முடியாட்டி ஏன் பொருத்தனை பண்ணுற? நீ பொருத்தனை பண்ணிட்டு நீங்கள் ஆண்டவரை கையில் கொடுத்துட்டு நீங்கள் திருப்பி எடுத்தீங்க, உங்களோட வாழ்க்கை போச்சு, உங்களோட பிள்ளோட வாழ்க்கை போச்சு. இல்லை பாச எல்லாம் நல்லா தான் போகும், நல்லா தான் போகும். அவருக்கு தெரியும் எங்கே உன்னை பிடிக்கிறதுன்னு சொல்லி. அந்த பிள்ளைகளை எங்கே பிடிக்கிறதுண்டு, அந்த பெற்றோரை எங்கே பிடிக்கிறதுண்டு கர்த்தருக்கு தெரியும். தேவனோட விளையாட வேணாம், மனுஷரோட விளையாடுற மாதிரி ஆண்டரோட விளையாட வேணாம். நான் இதை சீரியஸாக சொல்கிறேன். இவள் பொருத்தனை பண்ணினான். அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், தகப்பனே நான் உமக்கே ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல், நல்ல கேளுங்க, சொல்கிறாள், சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். தலைமையில் வெட்டப்படுவதில்லை ஆண்டவரே. அதன் அர்த்தம் என்னண்டா, நசரேய விரதம். யோவான் ஸ்நானகன் நசரேய விரதத்திலே இருந்தவன். நசரேய விரதம் என்றால் என்ன குறிச்சு வைங்க. எண்ணாகமம் 6ஆம் அதிகாரத்தை போய் வாசித்தா இந்த நசரேய விரதம் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நசரேய விரதத்தில் 3 காரியம் இருக்கு. முதலாவது, எந்த சந்தர்ப்பத்திலும் வாயில திராட்சை ரசம் வைக்கப்பட முடியாது. ஓகே, நோ ஆல்கஹால், நோ வைன் வைக்க முடியாது. ரெண்டாவது, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு மனிதன் செத்து போனாலும் சரி, ஒரு பறவை ஒரு மிருகம் செத்து போய் இருந்தாலும் சரி, செத்த வீடுகளுக்கோ செத்த பிணங்கள் இருக்கிற இடங்களுக்கோ நீ அந்த பக்கமாக போகவோ அதை தொடவோ கூடாது. சிம்சோன் இந்த நசரேய விரதத்தில் தான் வளர்ந்தவன். என்ன அதுக்கு ஆண்டவர் சொன்னார், மனோவாட மனைவி சிம்சோன் அம்மாக்கு அவன் நசரேய விரதத்தில் வளர்க்கப்பட வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்தார். அப்படிதான் சிம்சோனின் தாயும் தகப்பனும் அவனை வளர்த்தார்கள். அதுதான் அவனுடைய தலைமை நீளமாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. நசரேய விரதம் இங்கே இருந்தால் தலைமை வெட்ட இயலாது. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் அபிஷேகத்தை இழக்கிறதுக்கு பல காரியங்கள் இருந்தது. அதில் ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒரு நாள் இவன் போகிற நேரத்தில் ஒரு செத்து போன சிங்கத்தை கண்டான். இல்லை, அவன் தான் கொண்டான். சிங்கம், ஒரு சிங்கம் அவனுக்கு முன்னால் எதிர்பட்டு வர சிங்கத்தோட சண்டை பிடிச்சி சிங்கத்தை கொண்டுட்டு போயிட்டான். அவன் அலுவல் எல்லாம் முடிஞ்சு ஒரு சில நாட்களுக்கு பிறகு வர்ற நேரம் ஒரு யோசனை, அந்த சிங்கத்துக்கு என்ன நடந்துட்டோ தெரியாதுன்னு வாரான். செத்து போயிருந்த சிங்கத்தின் உடலை நீ தொடக்கூடாது. இவன் தொட்டான். ஏன் தெரியுமா? அந்த சிங்கத்தின் உடல், காஞ்சி போன சிங்கத்தின் உடலுக்குள்ள தேன் கூடு கட்டி இருந்துச்சு. இவன் அந்த தேனை எடுத்து நல்லா சாப்பிட்டான். இது நசரேய விரதத்துக்கு முரணானது. இது தேவனுடைய கற்பனையை மீறுகிறது. அதால தான் அது ஒரு காரணம் அவன் அபிஷேகத்தை இழப்பதற்கு. முதலாவது திராட்சை ரசம் தொட இயலாது. ரெண்டாவது, செத்த எந்த உடம்பாக இருந்தாலும் கிட்ட போக இயலாது. மூன்றாவது, தலைமயிர் வெட்ட முடியாது. இந்த தலைமயிர் ஏன் வெட்டக்கூடாது என்றால், அது இந்த தலைமயிர் இருக்கிறதால அபிஷேகம் இல்லை, அது அப்படி நினைக்க வேணாம். அது பிழையான ஒரு கருத்து. இந்த தலைமயிர் என்னத்தை காட்டுதுண்டா, நீ நசரேய விரதத்தில் வளர்க்கப்பட்டு இருக்கிறாய், நீ நசரேய விரதத்தில் நீ நிற்கிறாய்.
அந்த நசரேய விரதத்தை நீ இன்னைக்கு மறந்துடாத. அப்போ அந்த தலைமுடியை அவன் சுற்றுற நேரத்தில் அதைத்தான் அவனுக்கு நான் நசரேயன், நான் நசரேய விரதத்தை கொண்டவன் விளங்கிட்டு, அதுக்கு தான் தலைமையை வெட்ட வேண்டாம் என்று சொன்னது. இப்போ திரும்ப 1 சாமுவேல் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இப்போ அன்னாள் போறாள், நிறைய நேரம் ஜெபிக்கிறாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது உன்னுடைய 5 நிமிஷ ஜெபமோ 10 நிமிஷ ஜெபமோ கர்த்தர் மூடியிருக்கிற உன் கற்பத்தை திறக்காது. நான் திரும்ப சொல்கிறேன், 5 நிமிஷ ஜெபமோ 10 நிமிஷ ஜெபமோ தேவன் அடைத்திருக்கிற உன் கற்பத்தை திறக்க முடியாது. கற்பம் திறக்கணுமா? வெகு நேரம் ஜெபிக்க பழகு. எங்கேயும் இல்லை, தேவனுடைய ஆலயத்தில். அவள் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டு இருந்தான். என்ன சத்தம் போடாம ஜெபிக்கிறாள், வாயாடுது. 13ஆம் வசனம், அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை திட்டுறாள். ஏன் தெரியுமா ஏலி அப்படி நினைச்சான்? அந்த நாட்களில் இருந்த விழுந்து போய் இருந்த இஸ்ரவேலுடைய ஆவிக்குரிய நிலவரம் அது என்னண்டா, பெண்கள் கூட திராட்சரசத்தை அதிகமாக அருந்தி, நாள் முழுதும் அருந்தி அவர்கள் அந்த மயக்கத்தில் தான் இருந்தார்கள். மட்டி இல்லை, வெறி பிடித்தவர்களாக தேவனுடைய சமூகத்திலே வந்து நின்றார்களாம். இது வழக்கமாக இருந்தது. தேவனுடைய பிரசன்னத்துக்கோ ஆராதனைக்கோ தேவனுடைய கூடாரத்துக்கோ எந்த ஒரு மதிப்பும் கொடுக்காதவர்களாய், பாவம் நிறைந்தவர்களாய், பாவத்திலே வாழ்ந்து கொண்டு தேவனுடைய சன்னிதானத்துக்கு வருவார்கள். அதால தான் நான் கேட்குறான், நீ என்னம்மா நல்லா மப்படிச்சுட்டு வந்திருக்கிறியா? அப்பொழுது அவ சொன்னா, இல்லையா. அவ சொல்றான், இந்த 14ஆம் வசனம், நீ எதுவரைக்கும் மரித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றால். அதற்கு அன்னாள் சொன்னா, ஐயா இல்லையா, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கல. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும். பேலியாள், உன் பிள்ளைகள் தான் பேலியாளிகள். பேலியாள்னா பிசாசின் பிள்ளைகள். உன் பிள்ளைகள் ஒருவேளை பிசாசின் பிள்ளைகளாக இருக்கலாம். நான் அப்படி இல்லை. நான் கர்த்தருக்கு உத்தமனாக இருக்கிறவள், நான் கர்த்தரை நேசிக்கிறவள், திராட்சரசம் வாயில வைக்காதவள். அதான் அவள் சொன்னாள். அப்படியான பிரதிஷ்ட வாழ்க்கை வாழ்ந்ததினால தான் அவள் ஆண்டவரோட பொருத்தனை பண்ணும்போது சொல்கிறான், நான் எப்படி அப்படிதான் இந்த பிள்ளையை நான் வளர்ப்பேன் ஐயா, நசரேய விரதத்தில் நான் வளர்ப்பேன் ஐயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட தாய்மார் வேண்டும், அப்படிப்பட்ட தகப்பன்மார் வேண்டும் சபையில். ஆமாம், சின்னனா இருக்கக்குள்ள கொண்டாந்துட்டு பிறகு ஸ்கூல் தொடங்கினோடனே பிள்ளையும் காணலாம், அம்மாவையும் காணலாம், அப்பாவையும் காணலாம். அப்பாவுக்கு வேலை, அம்மா பிள்ளைக்கு டியூஷன் ரோட்டில் போகிறதும் வாரதும் காணலாம். பல மனத்தியாளங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. அப்போ அந்த பிரதிஷ்டை ஒப்பு கொடுத்து நாங்கள் இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம் தானே. அப்போ அதுக்கெல்லாம் என்ன நடக்குது? இந்த பலிப்பீடத்தில் பிள்ளைகள் பிரதிஷ்டை பண்ணப்படுகிற நேரத்தில் அவங்க தாயின் தகப்பன ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. வாழ்நாள் எல்லாம் இந்த பிள்ளைகளை தேவ பக்தியில் வளரவும் தவறாமல் கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வரவும் நான் வாக்களிக்கிறேன். அதுக்கு அப்போ பதில் நீங்கள் நினைச்சிங்களா இதில் பகுடி பண்ணுறோன்னு? இது ஒரு பாரம்பரியம் என்று நினைச்சிங்களா? நீங்கள் நினைக்கலாம், தேவன் அப்படி நினைக்கிறது இல்லை. நீங்கள் தானே சொன்னீங்க பிள்ளை ஒப்பு கொடுக்கணும்னு. நாங்களா சொல்லி கூப்பிட்றோம், வாங்க பிள்ளை ஒப்பு கொடுக்கணும். அடுத்த கிழமை 2 குழந்தைகள் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியிருக்கு. நாங்களா சொல்கிறோம், வாங்க வாங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. நாங்களா சொல்கிறோம், இல்லை நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஆண்டவருக்கு பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கப்படும், நீங்கள் தான் சொல்கிறீங்க, நீங்கள் தான் கொண்டு வரீங்க.
பிள்ளைகள் ஸ்கூலுக்கு தொடங்கினோடனே நீங்களே பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்துக்கு வராதபடி தடை பண்ணி கொண்டு போகிறீங்க. கர்த்தர் ஒரு நாள் கணக்கு கேட்பார். கர்த்தர் விட்டு கொண்டே இருப்பார். ஒரு நாள் வரும், ஏலியின் பிள்ளைகள் பிசாசின் பிள்ளைகளாய் மாறினது போல உங்களுடைய பிள்ளைகள் மாறுவதற்கு சான்ஸ் இருக்கு. நான் சபிக்கல, சான்ஸ் இருக்கேன்டா. நீங்கள் வேலியை தகர்க்கிறீங்க. அதுக்கு பிறகு பாஸ்டர் இந்த புள்ள போத அவஸ்தை இருந்தது, ஐயோ பாஸ்டர் இந்த புள்ள கூடாத நண்பர்களோட சேருது, ஐயோ பாஸ்டர் இந்த புள்ள எனக்கு சொல்லாமலே கொழும்புக்கு போயிட்டு. ஐயா என்ன ஐயா, ஏன் ஐயா அதுக்கு காரணம்? நீ தான் காரணம். நீ உடன்படிக்கையை மறந்தாய். ஆண்டவர் அதைத்தானே சொன்னார், நீ என் கற்பனைகளை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். இருக்கா இல்லையா வேதத்தில்? இருக்கா இல்லையா? இருக்கு. உடன்படிக்கை மறந்தா கர்த்தர் உன் பிள்ளைகளை மறப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். நான் முடிக்கிறேன். இப்ப இவள் ஐயா இல்லை அப்படி இல்லையா, என மன கிளேசத்தை ஊத்த வந்தேன் ஐயா, எனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னார். உடனே ஏலி தேவனுடைய மனுஷன் ஒரு காரியத்தை சொன்னார், சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்திலே கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஏலி ஆண்டவரோட இருக்கல்ல, பட் ஏலியை தேவனுடைய ஸ்தானாதிபதியாக நிறுத்தினது கர்த்தர். இவன் தேவனை விட்டு தூரமாய் இருந்தாலும் அந்நாள் கர்ப்பவதி ஆவதற்கு அவருக்கு தேவனுக்கு ஒரு மனிதன் தேவைப்பட்டுச்சு. ஏலி பின்மாற்றமாய் இருந்தால் என்ன, கர்த்தர் ஏலியை பயன்படுத்தினார். ஆண்டவர் வார்த்தையை போட்டார், சமாதானத்தோட போ, நீ கேட்ட விண்ணப்பத்துக்கு பதில் வர உண்டு. வந்துட்டு அண்ணா என்ன எனக்கு புள்ள வேணும், உனக்கு புள்ள கிடைச்சிட்டு போ. அதே போல் அவள் வீட்டை சமாதானத்தோட போனா. அப்பொழுது அவள் 18ஆம் வசனம், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் சாப்பிட்றாள். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கல்ல. ஸ்டாண்டிவா கம்யூனியன் கொடுக்குறாக்கள் வாங்க. அதுக்கப்புறம் அவள் துக்க முகமாக இருக்கல்ல. ஏன்? வார்த்தை வந்துட்டு. வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் கர்த்தருடைய பாதங்களை இறுக பிடித்துக்கொள். தேவனுடைய நேரம் வரும் வரைக்கும் அவருக்காக காத்திருக்க உன்னை அர்ப்பணி. கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்த வாரம் நான் இதை தொடருவேன். எத்தனை பேருக்கு இது ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது? கையை உயர்த்தி பார்க்கலாமா? தேங்க்யூ. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் கேள்விகளுக்கும் பதில் வேதத்தில் தான் இருக்கு. சரியான பதில் வேதத்தில் இருக்கு. பதில் மட்டும் இல்லை, உனக்குரியதை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆமென். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிக்கிறீங்களா? ஒரு நேரம் கண்ணேரம் உட்கார்ந்துட்டீங்களா? கொஞ்சம் எழும்பி நிற்கிறீங்களா? ஜீசஸ், கொஞ்ச நேரம் ஜெபிங்க, கொஞ்ச நேரம் ஜெபிங்க. இந்த வாசனங்களை நினைத்து கொள்ளுங்கள், வசனங்களை நினைத்து கொள்ளுங்க, வார்த்தையை நினைத்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களோட பேசினதை நினைத்து கொள்ளுங்க, தேவனோடு பண்ணின உடன்படிக்கைகளை நினைத்து கொள்ளுங்க. கொஞ்சம் நேரம் ஜெபிங்க. உட்கார்ந்து இருக்கிறார்கள் கொஞ்சம் எழுமுங்க ப்ளீஸ். அல்லேலூயா. பிள்ளைகள், வாலிபர் முகாமில் நீங்கள் கர்த்தர் உன்னை தொட்டார், உன்னை அபிஷேகம் பண்ணினார், நீ தீர்மானம் எடுத்தாய். இன்று எங்கே இருக்கிறாய்? கர்த்தர் உன்னை மேலே கண்களை வைச்சிருக்கிறார். கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபிக்கிறீங்களா? கண்களை மூடுங்க. யாரும் ஒருவரையும் பார்க்க வேண்டாம், எவரையும் பார்க்க வேண்டாம். கண்களை மூடி, ஆண்டவரே நானும் ஒரு அண்ணாலை போல தான் இருக்கிறேன்ப்பா, நீண்ட காலம் என் ஜெபத்துக்கு பதில் இல்லைப்பா,
என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறது, எல்லாம் என் கட்டுப்பாட்டை மிஞ்சி போய் இருக்கிறதப்பா, எனக்கு உதவி செய்ய வாங்க என்று சொல்லுவீங்களா? நீங்கள் கேளுங்க, கர்த்தர் உனக்கு உன் வாசலை திறப்பார். உன் வாழ்க்கையில் கர்த்தர் வாசலை திறப்பார். நீண்ட காலமாக தரித்திரமாக இருக்குது, நீண்ட காலமாக போராட்டமாக வாழ்க்கையில் இருக்குது, நீண்ட காலமாக ஆண்டவரை இழப்பும் நஷ்டத்துக்கும் தான் நான் முகம் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். மனுஷரை நம்பி நம்பி ஏமாந்து கொண்டே போய்கொண்டு இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வராதா? வீட்டுக்கு போக மனசே கிடையாதப்பா. வீட்டுக்கு போனால் எப்பயுமே வேதனை தான், எப்பயுமே கண்ணீர் தான். ஆண்டவரே, நிம்மதியாக தூங்கின ஒரு நாள் என்னாலே காண முடியலப்பா. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. கர்த்தரும் ஜெபத்தை கேட்பார். கர்த்தரும் ஜெபத்தை இந்த காலையில் கேட்பார். பரிசுத்த நற்கருணை எடுக்கும்படிக்காக நீ சீக்கிரம் வரப்போகிறாய். இந்த பரிசுத்த நற்கருணை எடுக்கும் போது கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். கர்த்தரும் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். வேதம் சொல்லுகிறது, காலங்களையும் சமயங்களையும் மாற்ற வல்லமையுள்ள ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவர் தான். அதைத்தான் தாவீது தானியேல் சொன்னான், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தெய்வம். நீண்ட கால அவமானமா, நீண்ட கால துன்பங்களா, நீண்ட காலமான போராட்டங்களா, என்னெல்லாம் செய்து பாட்டு ஒன்றுமே சரி வராமல் போகிறதா? செபிங்க 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 செபிங்க. சபை இப்போ உங்களோட நேரம் வந்துட்டு நீங்க செபிக்கணும், நீங்க செபிக்கணும், நீங்க செபிக்கணும், நீங்க செபிக்கணும், நீங்க செபிக்கணும். கீழே மர அந்த நமக்கத்தா கிப்பதாக்க சகதி கலபரந்தன மரக்க தகலபரா தனமா கலபரியா கலபரா கத்த கலபரியா தொலபலா கரபத்த கலபரியா சகலபரியந்தலா. ஓ ஜெபிங்க, விடாம ஜெபிங்க. கொஞ்ச நேரம் நான் சொன்னேன், சின்ன ஜெபம் எல்லாம் பதில் கொண்டு வராது. கொஞ்ச காலமா உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் தலைகீழா மாறிக்கொண்டு இருக்கிறதா? லுபரந்தனமா கரியந்தலபா ஒலியந்தா ரபா கதபகந்தனமா. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறீங்களா அருமையான தேவ பிள்ளைகளே? ஒரு கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரம் தான். ஓ ரபா கசஹரா தபரா கதிபலகா. கர்த்தரால மாத்திரம் உன் நிலைமையை மாற்ற முடியும். நான் தைரியமா சொல்றேன், நான் சொல்றதை கேளுங்க. உன் வாழ்க்கை நிலைமையை கர்த்தரால் மாற்ற முடியும். என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லை. என் தேவனால் மாற்றக்கூடாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஓ உண்மையாக உண்மையாக பரிசுத்தனாக செய்யும். உண்மையாக ஓ உண்மையாக பரிசுத்தனாக செய்யும். சபையார் படிங்க படிங்க படிங்க. உண்மையாக ஓ பரிசுத்தனாக செய்யும். உண்மையாக உண்மையாக ஓ என் தேவனே என்னை தோடும். கரங்களை உயர்த்தினபடி என் உள்ளம் தோடும். ஓ என் தேவனே புதிதாக்கும் என் ஆத்துமாவை. சொல்லுங்க. ஓ என் தேவனே என்னை தொடும், என் உள்ளம் தோடும். ஓ என் தேவனே புதிதாக்கும் என் ஆத்துமாவை. சீயோனே சொல்லு. உண்மையாக உண்மையாக பரிசுத்தனாக செய்ய. உண்மையா கேட்கிறேன் ஐயா,
பரிசுத்தனாக செய்யும். ஓ என் தேவனே, என்னை தொடும் என் உள்ளம். தகப்பனே, இந்த கால வேளையில் சோர்ந்து போயிருந்த அநேகருடைய உள்ளங்களிலே இந்த காலையில் ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு பேசின வண்ணமாய் அவர் நிச்சயமாக உங்களுடைய காத்திருப்பை அவர் நிறைவேற்றுவார், முடிய பண்ணுவார். அந்நாளுடைய ஜெபத்தை கேட்ட தெய்வம் இந்த கால வேளையில் உங்களுடைய விண்ணப்பத்துக்கும் அவர் பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளே இருக்கிற காத்திருப்பை கர்த்தர் மாற பண்ணுவதற்கு என்னுடைய உள்ளத்தில் ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி இருக்கிறார். எனவே அதை செய்யும் வரைக்கும் அவருக்கு காத்திருப்பேன் என்று சொல்றவங்க சீக்கிரமாக நீங்கள் முன்னுக்கு ஓடி வாங்க. இந்த காலவெளியில் உங்களுக்காக நாங்கள் செபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எவ்விதமான போராட்டத்தில் காத்திருப்பில் நீங்கள் இருந்தாலும் அந்த காத்திருப்புகளை கர்த்தர் கவனிக்கிறவராய் இந்த கால வேளையில் பேசின வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்ற விரும்புகிறார். அதனை தொடர்ந்து வேறு யாருக்கெல்லாம் ஜெபங்கள் தேவையோ நீங்கள் எழுந்தி இந்த கால வேளையில் முன்னுக்கு வாங்க. நாங்கள் ஒன்றாக இணைந்து தேவனுக்கு நன்றி செலுத்தி ஜெபித்து இந்த ஆராதனை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். எனவே இந்த கால வேளையிலும் கர்த்தர் எங்கள் மத்தியிலே ஆராதனையின் தொடக்கம் முதல் இம்மட்டும் அநேக காரியங்களிலே மகிமையான காரியங்களை எங்கள் கண்முன்னாகவே செய்து எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க எங்கள் மத்தியிலே செயற்பட்டு கொண்டிருக்கிற தேவனுக்கு ஒரு விச கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த ஆராதனையை கர்த்தருடைய கரங்களில் ஆண்டவர் இத்தனை நன்மையாக முடிய பண்ணின தேவன் இன்னும் தொடர்ந்து நடத்தும்படியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாங்கள் நிறைவு செய்ய போறோம். தகப்பனே, இந்த கால வேளையிலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்து இந்த புதிய மாதத்திலே முதல் வாரத்திலே உம்முடைய சமூகத்திலே ஐக்கியம் கொண்டு ஆண்டவரை துதித்து பாடி ஆராதித்து மகிழ்ந்து அநேக ஜனங்களுடைய கட்டுக்களிலிருந்து நீங்க விடுதலை கொடுத்து சுகம் கொடுத்து இருளை மாற்றி வெளிச்சமாக மாற்றி அற்புதங்களை செய்து இந்த ஆராதனை ஆசீர்வதித்த தேவனை நாங்கள் துதிக்கிறோம். தகப்பனே, இந்த கால வேளையில் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அன்னாளுடைய வாழ்க்கையினூடாக சாமுவேலுடைய வாழ்க்கையினூடாக ஆண்டவரே தகப்பனே நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பேசின அந்த விசுவாச வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நீர் குணப்படுத்துகிறவர். நீர் உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி சிறையிருப்பை மாற்றுகிறவர். நீர் உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி ஜனங்களுக்கு அற்புதம் செய்கிறவர். இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நாங்கள் அறியாவிட்டாலும் நீர் அறிகிறவராய் இருக்கிறீர். அவர்களுடைய காத்திருப்பை நாங்கள் காணாவிட்டாலும் ஜனங்கள் காணாவிட்டாலும் நீர் காண்கிறவராய் இருக்கிறீர். அந்த விசுவாசத்தோடு முன்னுக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் நடப்பதாக, விடுதலை உண்டாவதாக. இந்த கால வேளையிலே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றங்கள் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறையிருப்புகள் மாறும்படி ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் நடைபெறும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளை இல்லாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதம் நடப்பதாக. திருமணமாகியும் பல ஆண்டுகளாக காத்திருக்கிற அநேக சகோதரிகளுடைய வாழ்க்கையில அற்புதமாக கற்பம் திறக்கப்படும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெயம் உண்டாகட்டும். அநேக நாட்களாக காத்திருக்கிற எந்த விதமான போராட்டமாக இருந்தாலும் இன்றைக்கு அவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிப்புக்காக, உயர்வுக்காக ஆண்டவருடைய கரங்களிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்தந்த காரியங்களிலே ஜெயம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். ஏற்ற வேளையிலே நன்மைகள் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தின தேவனுடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, எங்களுடைய கரங்களை கர்த்தாவே நீ பற்றி எங்களை நடத்துவீராக. உம்முடைய வலது கரமங்களை தாங்கட்டும். உம்முடைய பிரியமங்கள் மேலே இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய முகத்தின் பிரகாசம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இருப்பதும் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு தகப்பன் மேலாக, தாய் மேலாக, சகோதர சகோதரிகள் மேலாக, பிள்ளைகள் மேலாக உம்முடைய ஆசீர்வாதங்கள் தங்கட்டும் ஆண்டவரே. இந்த 8வது மாதம் முழுவதும் உம்முடைய பாதுகாப்போடு உம்முடைய பிள்ளைகள் வாழத்தக்கதாக, உம்முடைய சமாதானத்தோடு வாழத்தக்கதாக, உம்முடைய மகிழ்ச்சியோடு கூட வாழத்தக்கதாக
தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் பின்தொடரும்படியா ஜெபிக்கிறேன். அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியா ஜெபிக்கிறேன். அவருடைய கூடாரங்களிலே சமாதானம் இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்தி உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கு ஏறெடுத்து ஆண்டவர் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே ஒப்புக் கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள வல்லமை உள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆண்டவராகிய இயேசு மத்திய வானில் வரும் வரை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. வந்ததற்காக நன்றி. ஒருவரை ஒரு வாழ்த்தி செல்ல மறக்க வேண்டாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, எமது ஆராதனையுடன் இணைந்திருந்தமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தாழ்மையுடன் கூறிக்கொள்ளுகிறோம். இந்த ஆராதனை உங்கள் ஆத்துமாவுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.